என்னை எடுத்து சேலத்தில் தான் அரசியல் பண்ணுறாங்க, களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கார்த்தி சொன்னாராம், நான் பார்த்துக்கிறேன்னாராம். எங்கள் உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது. பாசமுரிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களது அன்பான இனிய காலை வணக்கம். நம்ம ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோட மிகுந்த மனவேதனையோட இன்றைக்கு உங்களை நான் சந்திக்க சில செய்திகளை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எப்படின்னா, கண்கள் கலங்குகிறது, வாய் குளறுகிறது, இன்னும் இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான மிகவும் வேதனையான மனநிலையை நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். எப்படின்னா, ஊமை ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த மக்களே வாழ்வு என்று இதுவரையில் எம்எல்ஏவோ எம்பியாவோ மத்திய அமைச்சராகவோ மாநில அமைச்சராகவோ எந்த ஒரு பதவிக்குமே ஆசைப்படாமல் தான் உருவான ஒரு இயக்கத்திலே என்னை மாதிரி ஒரு சாமானியனை எல்லாம் எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு நம்ம மத்திய அமைச்சர்களாக பல பேர், இந்த எம்பிக்களாக பல பேர், எம்எல்ஏக்களாக இப்படிலாம் ஆக்கி அழகு பார்த்த என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி இந்த நாட்டை இதுவரையிலே ஆண்டவர்களான நம்முடைய முன்னாள், அதாவது இடஒதுக்கீடு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் அவர்கள், அதற்கு அடுத்தபடியே அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரி நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள், அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய், மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், இன்றைய பிரதமர் மோடி அவர்கள், இதுக்கு முன்பு ஆண்ட நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை, சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது, எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சக்கட்ட மனவேதனை. அப்படின்னா சொல்லியிருக்கார், நேற்று நடந்த கூட்டத்தில் என்னுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றார், மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். தீய சக்திகள், 3 தீய சக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். பொறுப்பாளர்களாக கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள். அனைத்து அதிகாரமும் எனக்கே. அண்ணன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவங்கலாம் ஐயா அவர்கள் மீது என்ன அக்கறை, இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் செய்தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கு தான் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம், நான் பாட்டாளி மக்கள் கட்சியினோட இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பலை, பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பலை. நான் மருத்துவர் ஐயா அவர்களோடு 36 ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்துருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. நான் என்னன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். அங்கே அவர் செல்வம், எங்களுடைய அயோத்தியாப்பட்டினம் செல்வம், சேலம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், அவர் மீது இதுவரையிலும் ஒரு 6-7 கேஸ் இருக்கும். உட்காருங்க, 6-7 கேஸ் இருக்கும். என்ன கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்திலே பாடுபடக்கூடிய போராட்டங்களிலே கலந்து கொண்டதற்காக அவர் மேலே ஒரு 6-7 வழக்குகள். ஒன்றிய கவுன்சிலராக 2 முறை இருந்தவர், அவரும் மனைவியும். ஒன்றிய சேர்மன் பதவிக்கு போனவர் தவிர கொடுத்து சின்ன வாக்கு வித்தியாசத்தை தோற்கடிக்கப்பட்டவர்.
இவர் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வி ராஜேந்திரன் அவர்கள் குளத்தூரை சேர்ந்தவர், மேட்டூர் மாவட்ட கவுன்சிலருக்கு நின்று கொஞ்சோண்டு தோத்தவர். வீரப்பன் அண்ணன் உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு மக்களுக்காக ஆதரவாக இருந்தனால காவல்துறை அவரை கூட்டிகிட்டு போய் 2 கை 2 காலை உடைச்சி 6 மாதம் நம்முடைய சேலம் அரசு மருத்துவமனையிலே படுத்திருந்தவர். அவர் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். இங்கே அண்ணன் MP சதாசிவம் அவர்கள் 50 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் ஸ்டீல் பிளான்ட்டில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் என்னத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு, வாதியாரோட பையன். நாங்கள் ஏதோ என்னால் முடிந்த சிறு தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் கதிராஜத்தனம் எங்களுடைய மாநகர் மாவட்ட செயலாளர். என்ன மாதிரி தான் சிறு வயதிலிருந்து இருக்கிறாரு. இவர் மேலே 10 கேஸ் இருக்குது. குண்டர் சட்டத்தில் ஜெயிலில் இருந்தவர் 128 நாட்கள். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அடிதடி 75 கேஸ் கூட கிடையாது. எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சிக்காக மக்களுக்கான போராட்டங்களை கலந்து கொண்டது. இதனால் இவர் மேல வழக்குகள், குண்டர் சட்டம். இவர் பச்சைமுத்து, இவர் தெற்கு மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் தெற்கு மாவட்ட செயலாளர். இவர் மாவட்ட கவுன்சிலராக கடந்த 5 ஆண்டுகள் பணியாற்றவர். இவர் பெரிய அளவில் ஜவுளி தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் எங்களுடைய தொப்பா கவுண்டர் நம்முடைய எடப்பாடியினுடைய சேர்மனாக 10 ஆண்டுகள் 2 முறை இருந்தவர். எடப்பாடியில் சேர்மனா 10 வருஷம் இருந்தவர். அவரு மருத்துவர் ஐயா. அவர் ட்ரௌசர் போட காலத்துல ஐயாவே தெய்வம் தலைவன் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் மேல பல வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குமே இந்த அரசியல் வழக்கு தான். இவர் தம்பி கோவிந்தராஜன் சொல்லிட்டு கோவிந்தன், இவர் சர்க்கா கொல்லப்பட்டி சேர்ந்தவர், தலாப்பட்டி சேர்ந்தவர். இவர் மீதும் 6 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குகளும் கட்சி வழக்குகள். இவரும் டிராயர் போட காலத்திலிருந்து மருத்துவர் ஐயாவோடு பயணிப்போர் கோவிந்தன். அடுத்தபடி லட்சுமணன், இவர் 2 முறை ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். வீரபாண்டி ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர். இவர் மாவட்ட தலைவர். இவர் மாநகர மாவட்ட தலைவர், அவர் தெற்கு மாவட்ட தலைவர், இவர் வடக்கு மாவட்ட தலைவர். லட்சுமணன் இவர் மேலும் 10 கேஸ் இருக்குது. என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மருத்துவர் ஐயா மதுக்கடைகளை மூடணும்னு சொன்னார். ஸ்டீல் பிளான்ட் இருந்த மது 2 சாராய கடையை அடித்து உடைச்சி சிறைக்கு போயிட்டு வந்தவர். இவருடைய வரலாறு. அவர் தம்பி செந்தில்னு சொல்லிட்டு அவர் 2வது தலைமுறை அரசியல்வாதி. எப்படின்னா ஓமலூர் சேலம் நம்முடைய மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர். அவங்க அப்பா துரைசாமின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே மருத்துவர் ஐயா ரொம்ப நெருக்கமானவர். இவர் பிறக்கும் பொழுதே பாட்டாளி மகிழ்ச்சி. அவர் தமிழன் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு 5 இடங்களில் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு. இன்னொரு கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் சொல்லிட்டு அவர் அரசியல் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவரும் 40 ஆண்டுகள் மருத்துவர் ஐயாவே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். ஒன்றிய பல்வேறு பதவிகள் வகித்தவர். இப்ப இங்க இருக்கிறவங்க நாங்கள் கூட கேட்கிறோம், காவல்துறை எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் தான். நடராஜிங்கவா, காவல்துறை அனைவரும் உங்களுக்கு நண்பர்கள் தான். நீ கேட்டுங்க, எங்க மேல யார் மேல என்ன வழக்கு இருக்குது, எங்க மேல எத்தனை பேருக்கு மேல கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்கிறது, யாரு நாங்கள் ரோட்ல இழந்த பழம் விற்கிறோம் அப்படின்னு சொல்றது கேளுங்க. சரி, இழந்த பழம் தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா? தெருவில் இழந்த பழம் விற்கிறவன் கேவலமானவங்களா? நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி அஸ்தி கலவை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர். இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை இன்னைக்கு அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் 80ஆம் வருஷம் வன்னிய சங்கத்தை துவங்கினார். 1980ல் 68ல் எங்க சின்னையா அண்ணன் அன்புமணி பிறக்கிறாரு. அப்ப பிறந்து வன்னிய சங்கம் துவங்கும் பொழுது அவர் வயசு 12 வயசு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தை ஐயா அவர்கள் துவங்கும் பொழுது அவருக்கு ஒரு 21 வயசு. இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு இருக்கிற கட்சி திமுக, அதிமுக மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு தாய் இயக்கம்னு இருக்கும். அந்த கட்சிகளுக்கெல்லாம் தாய் இயக்கம்னு யாருன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கழகம். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தாய் இயக்கம் எது தெரியுமா? தாய் இயக்கம் கிடையாது, ஒரு தாய் தான். யார் அந்த தாய்? எங்க மருத்துவர் ஐயா தான். எங்க மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. ஆக இந்த பாட்டாளி மக்கள் பொறுத்தவரையில சுயம்புவா மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார். நான் எல்லாத்தையும் சொன்னேன். நான்
18 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை குண்டசாட்டை நானும் ரத்னம் மட்டும் இல்லை 106 பேர் குண்டசாட்டை இருந்தோம். எதுக்காக? மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்ய பொழுது நாங்கள் வந்து ரோட்டில் நின்று கோஷம் போட்டோம். அதனால எங்களை உள்ள போட்டாங்க. 35 வருஷமா ஐயா கூட 1989 காலத்திலிருந்து பயணிட்டு இருக்கோம். இது மாதிரி இப்படி இருக்கிற ஒரு நிகழ்வில் மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சிப்பது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு வருந்தி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்னுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜி.கே. மணி இருந்தார். 25 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 ஆண்டுகள் இருந்தார். 25 ஆண்டுகள் இருந்த தலைவரை எங்கள் ஐயா கூப்பிட்டாரு. மணி அப்படின்னாரு. ஐயான்னாரு, நீ நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா சின்னையா அன்புமணியை போட்டலான் இருக்கிறேன், நீ ஒதுங்கிங்கன்னு சொன்னார். ஐயா உடனே போகிறேன் ஒதுங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நடந்த பொதுக்குழுவில் சாமானியனாக இருந்தால் அழுவாங்க, மனவேதனைப்படும். உன்னகைத்த முகத்தோடு அன்றைக்கு அவரை முன்மொழிந்து கொண்டு வந்தவர் ஜி.கே. மணி அண்ணன். அவரை இன்றைக்கு படுத்துகிற அவமானம் சொல்லி மாலுமா? இப்போ நாங்கள்லாம் நல்லவர்கள் முந்தானத்து வரைக்கும். இப்போ மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. முகநூலில் இவன் வந்து ரவுடி, இவன் முடிச்சு வைக்கி, இவன் நடிகன், இவன் மொல்ல மாதிரி திருடன், இந்த மாதிரி. நேற்று வரை நாங்கள் நல்லவர்கள், இன்றைக்கு நம் மருத்துவர் ஐயா தான் எங்கள் தலைவர், அதற்கு அடுத்தபடியே நீங்கள் தான் தலைவர், எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், விவேகானந்தர் சொல்லுவார், தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு 1000 முறை யோசி, தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும், அல்ல அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாத்துன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம். நீங்களாம் யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட சேவை மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்கள் இன்னைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் முதல் வேட்பாளர் எங்க அண்ணன் நீங்க தானா? ஐயா மாத்தி சொல்ல மாட்டாரு, கோபத்தில் சொல்றாரு, நீங்க தான். இன்றைக்கு 15 வருஷமா இந்த கட்சி நீங்க தான் வழிநடத்திட்டு இருக்கீங்க, நீங்க தான் நடத்துறீங்க. இப்ப நீங்க இன்னொன்று பத்திரிகை மட்டும் சொல்றேன், எங்க அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்க பார்க்கவே முடியாது, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே வாயில போடுறது கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்ப ஐயாவை சொல்றீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? ஐயா எங்க சின்னையாவை வழிநடத்துற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? சேலம் கார்த்தியிலிருந்து ஆரம்பிச்சு எங்க இது வரைக்கும் போகலாம். நான் போக விரும்பல. அண்ணா உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய கால் படாத இடம் இருக்கா? 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களிலே அவர் கால்படாத கிராமம் இல்லை. 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறார். 45 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க இந்த வன்னிய சங்கம் கொடி போட்டிருக்கணும், கலசம் போடணும், மாம்பழ சின்னம் போடணும், இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது? மருத்துவர் ஐயாவுடைய தனிப்பட்ட சிந்தனையில் உருவானதானே. அப்புறம் பெண்களை எங்க ஐயா என்ன சொல்ல தெரியுங்களா? நாங்கெல்லாம் போறோம்னு வச்சுங்க, எப்பா சின்ன பொண்ணா இருந்தோம்னு வச்சுங்க, இப்ப செல்வம் இருக்காரு, நடராஜ் இருக்காரு, நடராஜ் பார்த்தா சொல்லுவாரு, எப்பா உன் பெண் தேவதை, என்ன காரணம்? சின்ன பொண்ணு மேஜர் ஆகல, பெண் தேவதம் பாரு, சரி பெண் தெய்வம் பாரு. ரத்தனத்தை பார்த்தா கேட்பாரு, என்ன பார்த்தா கேட்பாரு, உன் பெண் தேவதை எப்படி இருக்கான்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. இதுதான் ஐயா சொல்றது, இதுதான் ஐயா, இதுதான் பெண்கள் மேல அவர் வைத்திருக்கிற மரியாதை. இதை அண்ணா நாங்கள் மிக உயரிய இதான் மதிக்கிற, நீங்க போய் ஐயாவை இப்படி சொல்லமாண்ணா, ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. அப்புறம் 2 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாவரத்தை விட்டு வெளிவரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்றது
என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் ஐயாவை கருணை கொலை செய்யலாடா பாவிங்களான்னு என்ன கேட்டார். மருத்துவர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், கருணை கொலை பண்ணுறீங்களாடா பாவிங்களா, தைலாபுரத்திலே பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுற்றி 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 வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார். யாருன்னு தெரியும், குமரேசன்லாம் தெரியும். உங்கள் சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான். நம்ம நாங்களாம் அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில் இருந்தவர். இன்றைக்கும் ஆனர் வரையுமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காரு. ஆமாம், அமெரிக்காவில் தான் இருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட, எடா பாவிகளா, என்ன ரொம்ப உரிமையாக பேசுவார். தம்பிம்பாரு, அருளும்பாரு, எப்படின்னா தலைவராம்பாரு, திட்டுவார். அவர் சொல்கிறாரு, உங்கள் ஐயாவை 2 வருஷமாக தேவையான பூட்டி வச்சு கருணை கொலை பண்ணுறீங்களாடா பாவிங்களா. யார் சொன்னது? ஐயாவுடைய நண்பர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். நான் பேர் சொல்ல விரும்பல சார். எங்க ஐயாவை பொறுத்த வரைக்கும் மகன், நான் தான் சொன்னேன், வீட்டுக்கே அன்புலன்னு பேர் வச்சோம். அன்பு வைத்த மகன். ஏன்னு அவருடைய தலைப்பெழுத்தை இன்சியலா வாசப்படி வச்சிருக்கிற மகன் சொல்லியே கேட்காதவர். அவர் என்ன மனசுக்கு படுதோ அதான் செய்யும். இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் எது நன்மையோ எது நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். பெண் குழந்தைகளை தெய்வமா அதை எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி பேசுறதுக்கு எது கட்டாயமா இருந்துச்சு? இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர் வேற எதுவும் சொல்லிங்க, ஐயா தான் பசுமை தாயத்தை பொறுப்பு எங்க அந்நியார் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க, தன்னுடைய மருமகள் தன்னை வந்து பார்க்கணும். இந்த திண்டிவனத்துக்கு வந்தாங்க. திண்டிவனம் வந்தாங்க. சின்னாவுடைய ஒரு இது எப்படி இந்த லைட்டு திறந்து வைக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த அன்னைக்கு கூட எட்டி பார்க்கலங்கிற ஒரு வருத்தம். வந்து பார்த்துட்டு போலியே, வயதானம் 87 வயது 86 வயது. அதோட எங்க அம்மா உச்சகட்ட மரியாதை, அன்பு வச்சவங்க, பாசம் வச்சவங்க, அவங்களாம் வந்து பார்த்துட்டு போலியே, நம்ம மருமக நம்ம வந்து பார்க்கலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம், ஏக்கமா இருக்கும். நம்முடைய அம்மா தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு போலியே நம்ம வருத்தத்தில் கூட சொல்லி வேற ஒன்றும் சார். நான் நிர்வாக திறன் சொல்ல இப்ப சார். இப்ப என்னன்னாங்க, என் ஐயா என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு தேர்தல் தோல்வி வந்து வச்சுக்கோங்க, நிர்வாக குழு செயற்குழு கூட்டுவார். கூட்டி அதை பத்தி முழுசா விவாதிப்பார். இப்ப வந்து இப்ப அண்ணா MP சதாசிவம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஏரியாவுக்கு அனுப்புவார், மாத்தி அனுப்புவார். இந்த தோல்விக்கான என்ன காரணங்கள் என்பதை அலசி ஆராய்வார். ஒரு உதாரணத்துக்கு சொன்னார், இந்த தேர்தல்ல விருதாசலத்துல 200 ரோட்ல தோத்துருக்கோம், நெய்வேலியில 600 ரோட்ல தோத்துருக்கிறோம், மயிலாடுதுறையில 1000 ரோட்ல தோத்தோம், திருப்பூர்ல 1000 ரோட்ல தோத்தோம், ஜெயங்கொண்டத்துல 4000 ரோட்ல தோத்தோம். இதுக்கு என்ன காரணம்? எங்க உட்கட்சி பிரச்சனை தான் காரணம். இது குறித்து விவாதித்திருக்க வேண்டும். அந்த தேர்தலை முன்னின்று நடத்தியவர் எங்க சின்னையா. விவாதிக்காத விட்டது ஒரு காரணமா சொல்றாங்க. ஆனா இன்னொன்னு நான் கேட்கறேங்க, சொல்லி முடிக்கிறேன். அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மன வருத்தம், ஏக்கம். ஐயாவும் சின்னையாவும் சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒதுங்கி இருக்கலாம். இப்ப எங்களுக்குள்ள கீழே வரைக்கும், கிளை வரைக்கும் அங்க இருக்கிற பொறுப்பாளர்கள், இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட சில ஒரு பொறுப்பாளர் போடுறாங்க, இங்க இருக்கிற நாங்கெல்லாம் சரியா கிளை வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப ஆள் பிடிக்க போறாங்க. ஆள் பிடிச்சி அதாவது எப்படின்னா அதிருப்தியா இருக்கிறவங்க, பொறுப்பு வேணுங்கிறவங்க, சில பேர்த்த பொறுப்பு போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இப்படி பண்ணும்போது ரெண்டும் பிளவுபட்டு போயிடும். பிளவுபட்டு போன பின்னாடி ஒரு கால் நீ கட்டாயம் சேர்ந்துதான் ஆகணும். சேர்றீங்கன்னு வச்சுங்க, ஐயா நீ சொல்றத நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 6 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு நீங்க சேர்றீங்கன்னா, அன்னைக்கு நீங்க சேர்ந்தாலும் கீழே இருக்க தொண்டர்களுடைய மனசு சேராது. இது இந்த கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் உங்க காலத்தொட்டு கேட்கிறேன், 2 நாள் உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு. இன்னொன்னுங்க, தலைவர் பதவியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மாற்றுகிறார். அப்ப பேசப்படுகிறது, அண்ணன் சையத் துரைசாமி வந்து பேசுறாரு. பேசி முன்பு 1000 முறை யோசி. தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும். ஆனால் அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாற்றுன்னு சொன்னார். அந்த அடிப்படையில தான் நான் ஐயாவை பார்த்து அரசியல் வந்தேன்.
நீங்களே யாரை பார்த்து அரசியல் வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட செயல்பாடு அரசியல் வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்க இன்னைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் முதல் வேட்பாளர் எங்க அண்ணன் நீங்க தானா? ஐயா மாத்தி சொல்ல மாட்டாரு, கோபத்துல சொல்றாரு, நீங்க தான். இன்னைக்கு 15 வருஷமா என்னை எதிர்த்து சேலத்துல தான் அரசியல் பண்றாங்க, களை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கார்த்தி சொன்னாராம், நான் பாத்துக்கிறேன்னாராம். எங்க உயிருக்கெல்லாம் கூட ஆபத்து இருக்குது. காவல்துறைக்கு நான் சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்களை ஆதரிப்பவர்கள் எல்லாத்துக்குமே உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆனா நாங்க கோலை இல்லை, ஆனா எங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. களை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஏன் இப்ப இவர் தான் வந்தார், நம்ம அண்ணன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா தான் வந்தாரு. அதிமுக கைது துரைசாமி அண்ணன் வந்தாரு. அவர் கட்சிக்காரர் தானே அவரு? ஏங்க அவர் பிஜேபியோட ஆலோசனை தானே அவரு. கைது துரைசாமி அண்ணன் அதிமுக முன்னாள் மேயரு. ஏன் இப்ப செல்லு பிறந்தை ஒண்ணு வச்சுக்கோங்க, நான் செல்லு பிறந்தை பத்தி சொல்லி ஆகணும். சட்டமன்றத்துக்குள்ளேயே விவாதம் நடக்கும்போது ஒரு நாளும் எங்க கட்சியை பத்தியோ ஐயா பத்தியும் பேசுவாரு. பேசிவிட்டு சொல்லுவாரு, இது எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையில என்னுடைய தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார். ஐயா மருத்துவர் ஐயா மேல எனக்கு இருக்கிற தனிப்பட்ட மரியாதைன்னு சொல்லுவார். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு விவாதம் வந்துச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் ஜி.கே. மணியப்பன் அவர் பேசும்போது சொன்னாரு. அப்ப சொன்னாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். அவரு திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஆதரவு பேசலாம்.